உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, நீங்கள் இந்த சில்ம் எனப்படக்கூடிய அல்லாஹுக்கு கட்டுப்படக்கூடிய விடயத்திலே உங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹும் அவனது தூதரும் எந்தெந்த விதத்தில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று வழிகாட்டி இருக்கிறார்களோ அந்த வழிகாட்டலுக்கு அடிபணிந்து அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழும் விடயத்திலே, முஸ்லிமாக வாழும் விடயத்திலே உதுகுலு காஃபதன், நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நுழைய வேண்டும் முழுமையாக. உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபதன், நீங்கள் முழுமையாக நுழைய வேண்டும். நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதில் மார்க்கம் பிரதிபலிக்கப்பட வேண்டும். அது நலவாக இருந்தாலும் சரி, மோசமாக இருந்தாலும் சரி. நலவாக இருந்தால் அந்த நலவு எனது சொர்க்கத்துக்கு பயன்படும் என்ற அந்த நோக்கம் இருக்க வேண்டும். மோசமாக இருந்தால் இதை விட்டும் நான் தவிர்த்து நடக்க வேண்டும். இல்லாவிட்டால் அல்லாஹு தஆலா இதன் மூலமாக என்னை நரகத்தில் போட்டு விடலாம் என்ற அந்த பயம், அச்சம் இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதே போன்று எல்லா ரசூல்மார்களும் எல்லா நபிமார்களும் எங்களுக்கு வந்தது பஷீரன் வ நதீரா, பிஷாரத் சொல்வதற்கு, நன்மாராயம் சொல்வதற்கு. நீங்கள் இந்தந்த விடயங்களை எடுத்து நடங்கள், இந்தந்த விடயங்களை உங்கள் வாழ்க்கையில் கடைபிடியுங்கள், அதன் மூலமாக நீங்கள் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் பெறுங்கள். வனதீரன், இந்தந்த விடயங்களை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் அது இந்த சமூகத்துக்கு எந்த ஒரு வகையிலும் உதவி பெறாது, இந்த நாட்டுக்கு எந்த ஒரு வகையிலும் உதவி தராது, இந்த முஸ்லிம்களுக்கு எந்த ஒரு வகையிலும் உதவி தராது. இப்படி அவர்கள் தடுத்த விடயங்கள், இந்த விடயங்களை தடுத்தார்கள், எச்சரிக்கை செய்தார்கள். செய்தீர்கள் என்றால் நரகத்தில் நுழைந்து விடுவீர்கள். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நன்றியார்களே, எமது வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டங்களிலும் நாங்கள் இந்த சிந்தனையுடன் தான் செயற்பட வேண்டும். அப்படி செயற்படும் போது நாங்கள் சமூகமாக இன்னும் ஸ்தம்பித நிலையில் இருக்கக்கூடிய, அல்லது சமூகமாக முழு ஒட்டுமொத்த சமூகமும் பின்பற்றாமல் இருக்கிறது என்று நாங்கள் சொல்லும் அளவுக்கு ஒரு இபாதத் இருக்கிறது, ஒரு வழிகாட்டல் இருக்கிறது. அதுதான் வாரிசுரிமை சம்பந்தமான வழிகாட்டல். எங்களுக்கெல்லாம் தஹஜ்ஜுத் தொழுகை என்பது எவ்வாறு தொழ வேண்டும், அதன் ஆக குறைந்த கணக்கு என்ன, ஆக கூடின கணக்கு என்ன, அதில் குனூத் ஓத வேண்டுமா ஓத வேண்டாதா, இந்த விடயங்கள் தெரியும். நாங்கள் அமுல்படுத்தாவிட்டாலும் தெரியும். இது மாதிரி எத்தனையோ விடயங்கள், ஜகாத் சம்பந்தமான விடயங்கள், நோன்புகள் சம்பந்தமான விடயங்கள் நாங்கள் அமுல்படுத்துகிறோமோ இல்லையோ அறிந்தாவது வைத்திருக்கிறோம். நாங்கள் சமூகமாக குறைந்தது அறிந்தாவது வைக்காத ஒரு விடயம் இருக்குமாக இருந்தால் அதுதான் இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டக்கூடிய வாரிசுரிமை சம்பந்தமான சட்டங்கள், சொத்து பங்கீடு சம்பந்தமான சட்டங்கள். எனவே கட்டாயமாக ஒரு சமூகமாக நாங்கள் இந்த விடயத்தில் கவனம் செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சூரத்துன் நிஸா 11 தொடக்கம் 14 வசனங்கள், 11, 12, 13, 14 இன்னும் சில வசனங்களும் இருக்கின்றன. கட்டாயமாக வீட்டுக்கு போய் இந்த வசனங்களை எடுத்து படித்து பார்ப்போம். இந்த வாரிசுரிமை சம்பந்தமான எத்தனையோ நூல்கள் தமிழிலும் உள்ளன, தேடி பார்ப்போம். நான் கூகுளுக்கு போனா எத்தனையோ தேடி பார்க்கிறோம், ஃபேஸ்புக் யூடியூபுக்கு போனா எத்தனையோ தேடி பார்க்கிறோம். இப்போது அரசியல் கலவர நிலவரம் என்பதால் எத்தனையோ அவர் கணக்கு நாங்க வேஸ்ட் பண்றோம். எதுக்காக? அரசியல்வாதிகளுடைய பொய் வாக்குறுதிகளை பார்ப்பதற்காக. இதுக்காக ஒரு சின்ன நேரம் நாங்க செலவழிச்சு இதை படிப்பதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் குதுபால எல்லாத்தையும் சொல்லி முடிக்கலாம், ஒரு ஆர்வம் ஊட்டலாம் படிங்க என்று சொல்லி, ஆனால் படிச்சு தர முடியாது. இந்த விடயத்திலே அல்லாஹு தஆலா குர்ஆனிலே இந்த விடயமெல்லாம் தெளிவுபடுத்தி விட்டு அல்லாஹு தஆலா எங்களை பார்த்து கூறுகிறான், ஃபரீதத்தம் மினல்லாஹ், இது அல்லாஹ் கிட்ட இருந்து உங்களுக்கு வரக்கூடிய கடமை, அல்லாஹ் உங்களுக்கு கடமையாக்குறான். இப்படி நீங்க சொத்துக்களை பிரிக்க வேண்டும், இந்த அடிப்படையில் தான் சொத்துகள் பங்கு போக வேண்டும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா சொல்றான் ஃபரீதத்தம் மினல்லாஹ், சும்மா இல்லை, இது அல்லாஹு தஆலா கடமையாக்கி இருக்கிறான். வஸியத்தம் மினல்லாஹ், இது அல்லாஹ் கிட்ட இருந்து வரக்கூடிய உபதேசம், வஸியத். இதை சொல்லிட்டு அல்லாஹு தஆலா ஃபரீதத்தம் மினல்லாஹ் என்று சொல்லிட்டு சொல்றான், இன்னல்லாஹ கான அலீமன் ஹகீமா, நிச்சயமாக அல்லாஹு தஆலா நன்கு அறிந்தவன், தீர்க்கமான அறிவுடையவன். இதுல இருந்து நாங்க என்ன தெரியுமா விளங்கணும்? உதாரணமாக எங்கட புள்ள வந்து எங்கள்கிட்ட சொல்றாரு, வாப்பா எனக்கு ஒரு மொபைல் போன் ஒன்று வேணும். எங்கட கிளாஸ் பிள்ளைகள்ட்ட எல்லாம் மொபைல் போன் இருக்குது, கிளாஸஸ் எல்லாம் அதுல தான் டீச்சர் அனுப்புறாங்க, எல்லா ஹோம் ஒர்க்கும் அதுல தான் வருது, இந்த மொபைல் போன் இருந்தா தான் என்னால வாழலாம். இந்த புள்ள என்ன செய்யறாரு, ஒரு மொபைல் போன் எடுக்கிறதுக்காக எத்தனையோ கதையை வந்து எங்கள்கிட்ட சொல்றாரு. நாங்க சொல்றோம், மகன் எனக்கு தெரியும், நீங்க கொஞ்சம் இருங்களே, மகன் எனக்கு தெரியும், நீங்க கொஞ்சம் இருங்களே. அர்த்தம் என்ன? உங்களுக்கு மொபைல் போன் வாங்கி தர்ற இடத்துல நான் இல்லை, இப்பைக்கு உங்களுக்கு மொபைல் போன் தேவையில்லை. அப்ப எங்களுக்கு தெரியும் என்பதன் மூலமாக எங்களுடைய அறிவை நாங்கள் வெளிக்காட்டுவது என்பதை விட இந்த விடயம்
கட்டாயமாக நடைபெறும் அல்லது நடைபெறாது என்பதை நாங்கள் அவர்களுக்கு சொல்லி காட்டுகிறோம். அல்லாஹு தாலா சொல்றான், அல்லாஹ்க்கு தெரியும். நீங்க சொத்துக்களை வச்சுக்கொண்டு நான் சொல்லாத மாதிரி நீங்க பிரிச்சிங்கன்னு சொன்னால் உங்களோட குடும்பத்துல பிளவுகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், யாருக்காவது அநீதி இழைக்கப்படலாம். ஒரு மனிதன் அநீதி இழைக்கப்படுவானாக இருந்தால் அவனுக்கும் அல்லாஹ்வுடைய துஆவுக்கும் எந்த ஒரு திரையும் கிடையாது. இப்படி எத்தனையோ விஷயங்கள், இதெல்லாம் எனக்கு தெரியும், அதனால நான் படிச்சு தாரேன், படிச்சுக்கோங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், எனக்கு தெரியும் உங்களுக்கு இதால பிரச்சனை வரும், அதனால நான் எதை சொல்றேனோ அதை அமுல்படுத்திட்டு பேசாம இருங்க. அல்லாஹ் தஆலா இதை தான் எங்களுக்கு வழிகாட்டுகிறான். எனது அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே, அதே போன்று இந்த வாரிசுரிமை தொடர்பான சட்டங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அமுலுக்கு வருமாக இருந்தால் அல்லாஹு தாலா கூறுகிறான், தில்க ஹுதூதுல்லாஹ், இவருக்கு இந்த பங்கு போகணும், அவருக்கு அந்த பங்கு போகணும், மகளுக்கு இப்படி, வைஃபுக்கு இப்படி, அல்லாஹு தாலா பங்குகளை பிரிச்சு கொடுத்துட்டு சொல்றான், தில்க ஹுதூதுல்லாஹ், இது அல்லாஹ் போடுற போர்டர், அல்லாஹு தாலா போடக்கூடிய எல்லை. இதை தாண்டி என்ன செஞ்சிருவானம், போயிடுவானம். அல்லாஹு தாலா போடக்கூடிய எல்லை. மகளுக்கு இந்த பங்கு தாண்டா அந்த பங்கு தான் போகணும், மனைவிக்கு இந்த பங்கு தாண்டா அந்த பங்கு தான் போகணும், அதுக்கு மீறி போய்த்திடக்கூடாது. தில்க ஹுதூதுல்லாஹ், அதுக்கு மீறி போனா அல்லாஹ்வுடைய எல்லையை மீறி போய்த்திடுவோம். வமையுத்திஇல்லாஹ வரசூலஹு, யார் அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறாரோ, யுதுஹில்ஹு ஜன்னாத்தின், அவரை அல்லாஹு தாலா சொர்க்க சோலைகளில் நுழைவிப்பான். அந்த சொர்க்க சோலைகள் எப்படிப்பட்டது தெரியுமா? தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அதுக்கு கீழே என்ன செஞ்சிருக்கும், ஓடைகள் போய்கொண்டிருக்கும். இந்த தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் என்பது ஒரு விசித்திரமான ஒரு வார்த்தை. நாங்க சும்மா யோசிச்சு பார்ப்போம், நாங்க எங்கேயாவது ஒரு ட்ரிப் ஒன்று போறேன்னு சொன்னால், நாங்க ஒரு விழா ஒன்று பார்க்க கூட, ரெஸ்டாரண்ட் ஒன்று பார்க்கிறோம், நாங்க ஒரு பூல் ஒன்று இருக்குமான்னு கேட்டு பார்க்கிறேன். ஒரு பூல் ஒன்று இருந்தா அது எங்களுக்கு பெரிய ஒரு கிஃப்ட் ஒன்று கிடைச்ச மாதிரி அந்த விழால. ஏன்னால் அந்த தண்ணியோட, தண்ணி இருக்கக்கூடிய இடங்களோட மனிதன் எங்கேஜ் ஆகிறது கூட. எங்க போனாலும் குளிக்க போறேன்ற ஒரு ஷெட்யூல் ஒன்று நாங்க வச்சிருப்போம். அந்த தண்ணீரோட மனிதனுடைய அந்த மனது இணைந்திருப்பது அதிகம். அல்லாஹ் தஆலா சொல்றான், தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், சும்மா அவங்களுக்கு தோட்டங்களை தரமாட்டோம், அந்த தோட்டங்கள் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். காலிதீன ஃபீஹா, அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். வதாலிகல் ஃபௌசுல் அதீம், அதுதான் மிகப்பெரிய வெற்றி. இன்றைக்கு என் உம்மாவை ஏமாத்தி, இன்றைக்கு என் வாப்பாவை ஏமாத்தி காணியை மூட்டையும் நான் எடுக்கலாம், அதுவல்ல வெற்றி. இன்றைக்கு என்னுடைய வாப்பாட சொத்து எப்படி பிரிக்கப்பட வேண்டும் என்று நான் மார்க் அடிப்படையில் பார்த்து பிரித்து கொடுக்கிறேனோ அப்பதான் வெற்றி. தாலிகல் ஃபௌசுல் அதீம், அதுதான் மிகப்பெரிய வெற்றி. நாங்க தாத்தாவை மாத்தி, தங்கச்சியை மாத்தி, நானாவை மாத்தி, தம்பியை மாத்தி சொத்தெல்லாம் எடுத்துட்டோம் என்பதல்ல வெற்றி. வெற்றி என்பது அல்லாஹு தஆலா எவ்வாறெல்லாம் பிரிக்க சொல்லி இருக்கிறானோ அவ்வாறு பிரித்து கொடுத்து விட்டு மறுமையில் அல்லாஹு தஆலா தரக்கூடிய சொர்க்க சோலைகள் இருக்கின்றனவே, அவைதான் வெற்றி. இந்த வாரிசுரிமை சம்பந்தமான சட்டங்கள் எங்களோட வாழ்க்கையில் அமுலுக்கு வரல என்று சொன்னால் அல்லாஹு தஆலா அதே வசனத்தில் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அடுத்த வசனம் சூரத்து நிசாவுடைய, வமன் யஅஸில்லாஹ வரசூலஹு, யார் அல்லாஹுக்கும் அவரது தூதருக்கும் மாற்றம் செய்கின்றாரோ, யார் அல்லாஹுக்கும் அவரது தூதருக்கும் மாற்றம் செய்கின்றாரோ, வயத்தஅத்த ஹுதூதஹு, அந்த மாற்றம் எப்படிப்பட்டது, மாற்றம் செய்து அல்லாஹும் அவனது தூதரும் போட்ட அந்த வரையறைகளை மீறி போறாரு. மனைவிக்கு 4 ஒண்டா 8 ஒண்டா பங்கு போகணும், ஆனா மனைவி என்ன செய்யறா, முழு சொத்தையும் சுருட்டி கொள்றா, பிள்ளைகளுக்கு பங்கு வைக்காம. மகனுக்கு ஒரு பங்கு போகணும், மகனும் மகளும் இருந்தால் கட்டாயம் 2 பேருக்கும் பங்கு போகணும், ஆனா தாத்தாவையோ தங்கச்சியோ மாத்தி மகன் ஃபுல்லா சுருட்டி கொள்றாரு. உமைய அஸில்லாஹ வரசூலஹு, அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் யார் மாற்றம் செய்கிறார்களோ, யுதுஹில்ஹு நாரன், அல்லாஹ் தஆலா அவர்களை நரகத்தில் நுழைவிப்பான். அல்லாஹ் தஆலா நரகத்தில் நுழைவிப்பான் என்று சும்மா உடல்ல, நரகத்தில் நுழைவிப்பான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா அதை தாண்டி சொல்லுகிறான், ஹாலிதன் ஃபீஹா, அந்த நரகத்தில் அவர்கள் தொடர்ந்து இருப்பார்கள். ஒரு 8 லட்சம் 10 லட்சம் பொறுமதியான காணிக்காக, ஒரு 2 கோடி 3 கோடி பொறுமதியான கடைக்காக இது இன்றைக்கு அழிஞ்சிரும். ஒரு நிலநடுக்கம் வந்தால் இல்லாமல் போய்விடும். இந்த சொத்துக்களுக்காக, வாப்பட பைக்காக இருந்தாலும் அது சரியான முறையில பிரிக்கப்பட ஒரு மௌத்தாகிட்டார் என்று சொன்னால், இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்காக நாங்க உலகத்துல இஸ்லாத்தை பின்பற்றாம, குர்ஆனின் வழிகாட்டல்களை பின்பற்றாம நாங்க இருந்தோம் என்று சொன்னால், ஹாலிதன் ஃபீஹா, நரகத்துல தொடர்ந்து இருக்குவாகும். அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் காப்பாற்ற வேண்டும்.
என்ன இந்த வாரிசுரிமை சட்டம் என்பது இஸ்லாத்துல இப்ப நாங்க ஃபிக்ஹ் எடுத்துக்கொண்டா ஷாஃபி மதுஹப்ல ஒரு கருத்து, ஹனஃபி மதுஹப்ல ஒரு கருத்து, இப்படி ஒவ்வொரு மதுஹப்ல ஒவ்வொரு கருத்து, இந்த மதுஹப்கள் எல்லாம் சேர்ந்து கருத்துகள் சொன்னாலும் இந்த ஹதீஸ் ஒன்று வருது, இப்படி நாங்க கருத்து வேறுபாடுகள் என்பது இருக்குது. சஃப்புல வந்து நின்றாலும் சுத்ராவோட விஷயத்துல கருத்து வேறுபாடு சில ஆக்கள் பேசுறாங்க. எல்லா விஷயத்திலும் கருத்து வேறுபாடுகள் இருக்குது. ஆனா கருத்து வேறுபாடு இல்லாம எல்லாருமே ஒரே மாதிரியான சட்டத்தை சொன்ன ஒன்றாக இருக்குமானால் அது வாரிசுரிமை சட்டம் தான். ஏன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன செஞ்சிட்டான், அதை விளங்கப்படுத்திட்டான். மறு கருத்து வேறுபாடு ஒன்று வர வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு அது முக்கியமானது, அந்த அளவுக்கு அது முக்கியமானது. இப்போ ஒருத்தர் இஷா தொழுகையை நேரத்துக்கு தொழல, ஒரு 12 மணி ஆகிட்டு எங்கேயாவது ஒரு மதுஹப்ல பிடிச்ச அவர் என்ன சொல்லுவாரு, எனக்கு இஷா தொழுகையை 1 மணிக்கு தொழுகிறதுக்கு இந்த மதுஹப் அனுமதிக்குது சொல்லலாம், தப்பித்துக் கொள்வதற்காக, சரிப்படுத்துவதால தப்பித்துக் கொள்வதற்காக சொல்லலாம். ஆனா வாரிசுரிமை சட்டத்தை மீறிவிட்டு இங்க பாருங்க இந்த மதுஹப்ல இப்படி சொல்லியிருக்கீங்க யாருக்கும் சொல்லலையே, முழு உம்மத்தும் ஒரே கருத்து தான், முழு உம்மத்தும் ஒரே கருத்து தான். அவர் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார். வலஹு அஸாபும் முஹீன், அவருக்கு இழிவான வேதனை, தாழ்ந்த இழிவான இந்த வேதனைகள் தான் அவருக்கு கிடைக்கும். அல்லாஹ்வுக்காக சொல்றேன், வாரிசுரிமை சட்டத்தை நாங்க படிப்போம். எதுக்காக என்று சொன்னால் என்னுடைய சொர்க்க வாழ்க்கையையும் என்னுடைய நரகத்து வாழ்க்கையையும் அல்லாஹ் தஆலா இதில் தீர்மானிப்பதாக குர்ஆன்ல சொல்றான். அதனால கட்டாயமாக ஒரு மனிதனுக்கு அநீதி நடப்பது, ஒரு மனிதனுடைய சொத்தை மோசமான முறையில் அபகரிப்பது, இப்படி மனிதனோட ஹுகூக்குல் இபாதோட சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். நாளைக்கு அல்லாஹ் தஆலா சில நேரம் மன்னிப்பு தரலாம்னு நாங்க யோசிக்க இயலாது. என்ன நான வருவார், என் தம்பி, என் தங்கச்சி, என் தாத்தா வருவா கேட்டு இவர் என் சொத்தை அபகரித்தார், அவங்க மன்னிக்கும் வரைக்கும் அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான். அதனால கட்டாயமாக இந்த விடயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்வோம். அதே மாதிரி இந்த சொத்து பங்கீடு விடயத்திலே எமது சமூகத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான பிழைகள், பரவலாக இருக்கக்கூடிய பிழைகள், அதுல ஒன்றுதான் என்னென்றால் எங்கட முழுமையான சொத்தை நாங்கள் உயிருடன் இருக்கும் போது பிள்ளைகளுக்கோ யாருக்கோ பிரித்து கொடுப்பது. ஒரு மனிதர் உயிருடன் இருக்கும் போது எந்த ஒரு வகையிலும் தன்னுடைய சொத்தை முழுமையாக யாருக்கும் கொடுக்க இயலாது. உசுரோடு இருக்கக்குள்ள என்ன செய்வோம், பிள்ளைகளுக்கு சொத்தை பிரிச்சு கொடுத்துருவோம். நாளைக்கு நான் மௌத்தா போனதன் பின்னால் அவங்க பிரச்சனைப்பட்டுக் கொள்ளக்கூடாது, அவன் ஒத்துமையாக இருக்கணும் தானே ஒரு வாப்பா என்ன செய்ய இயலாது, உயிருடன் இருக்கும் போது சொத்துக்களை பிரித்து கொடுத்து விட முடியாது. இஸ்லாம் அதை அனுமதிக்கவில்லை. வாரிசுரிமை என்பது ஒரு மனிதனுடைய மரணத்துக்கு பின்னால் தான் அந்த சட்டங்கள் வரும். மரணத்துக்கு போது இந்த சட்டங்கள் ஒன்றும் வராது. மரணத்துக்கு போது நான் பிரிச்சு கொடுக்க போறேன், என் பிள்ளைகளுக்கெல்லாம் சமனாக பிரிச்சு கொடுக்க போறேன் ஏலாது. அல்லது என் மகனுக்கு இப்படி, என் மகளுக்கு இப்படி, மனைவிக்கு இப்படி இஸ்லாம் சொல்ற அடிப்படையில தான் பிரிச்சு கொடுக்க போறேன், மரணத்துக்கு முன்னால் முடியாது. எங்களுடைய மௌத்துக்கு பின்னால் எங்களுடைய அனந்தக்காரர்கள் அவர்கள் தான் சரியான முறையில் பிரித்தெடுத்துக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு நாங்க பாக்குறோம், உம்மா அப்பா கஷ்டப்படுறது, உழைக்கிறது, எல்லாம் உழைச்சா மகனுக்கு கூடு, மகளுக்கு கடைன்னு கொடுத்ததன் பின்னால உம்மா அப்பாவுக்கு வயசாகினா பார்க்க யாரும் இல்லை. மகன் சொல்றாரு மகள் விட்டு கூட்டியும் போங்கன்னு, மகள் சொல்றா மகன் விட்டு கூட்டியும் போங்கன்னு. சொத்துக்களை பிரித்து கொடுத்து முடிஞ்சாச்சு. எனக்கு ஒரு வீடு இருக்கும்டா, எனக்கு என்ன சொத்து இருக்கும்டால் நான் யாருக்கிட்டையும் என்ன செய்ய தேவையில்லை, செகண்ட் ஆகி போக தேவையில்லை. இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகாட்டலை நாங்கள் பின்பற்றினோம் என்று சொன்னால் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழலாம், யாரிடமும் செகண்டாக ஒரு வாழ்க்கையை வாழலாம். இன்னைக்கு நாங்கள் சமூகத்துல பார்க்கிறோம் எத்தனையோ விடயங்களை பார்க்கிறோம். அதனால ஒரு மனிதன் தன்னுடைய சொத்திலிருந்து பிரித்து கொடுக்க முடியுமான பகுதி 3இல் 1 பகுதி மாத்திரம் தான். என் சொத்து 12 கோடின்னா எனக்கு 4 கோடிக்கு மேல யாருக்கும் கொடுக்க இயலாது. மீதி 8 கோடியும் நான் என்ன செய்யணும், வச்சுட்டு தான் போகணும். ஒரு சஹாபி வந்து என்ன முழு சொத்தையும் நான் என்ன செய்யறேன், சதக்காவாக கொடுக்குறேன்னு சொல்லுகிற ரசூல்லா சொன்னாங்க, உன்னோட பிள்ளையில பிச்செடுக்க வச்சுட்டு நீங்க போறீங்களான்னு கேட்டாங்க. பிள்ளைகளுக்கு வச்சுட்டு போங்கன்னு சொன்னாங்க. ஆக கூடுதலான பங்கு எங்களுக்கு போகலும்னா சொத்துல 3ல் 1 தான் போகலாம், அதுக்கு அங்கால போகலாது. அந்த சொத்துல 3ல் 1 நாங்க ஒரு பள்ளி கட்டுறதுக்கோ ஏதோ ஒன்றுக்கு நாங்க வக்ஃப் பண்றோம், பிரச்சனை இல்லை. அந்த 3ல் 1 பிள்ளைகளுக்கு கொடுக்க போறேன்னு சொன்னா சொத்துல 3ல் 1 தான் கொடுக்கலாம். அந்த சொத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்க போறேன்னு சொன்னாலும் வசியத் செஞ்சுட்டு போகலாம். நான் மௌத்தா போன போறோம், என்ன கடை இந்த மகளுக்கு இது 4 கோடி சொத்து தான். இப்ப நாங்க சொன்ன மாதிரி 3ல் 1 தான் வருது. எங்க சொத்துல 3ல் 1 பகுதியில ஒரு கடை ஒன்று வருது. நான் வசியத் செஞ்சுட்டு போறேன், நான் மௌத்தாகினோன்னு என்ன பிள்ளைக்கு கொடுங்க, இது செய்ய இயலாது. பிள்ளைகளுக்கு, என்னுடைய அனந்தரக்காரர்களுக்கு, என்னுடைய சொத்தை எனது மரணத்துக்கு பின்னால் உரிமையாக்கி கொள்பவர்களுக்கு வசியத் செஞ்சுட்டு போக இயலாது.
அப்ப உசிரோடைக்குள்ள மகனுக்கோ மகளுக்கோ ஏதோ ஒன்று கொடுக்க போறோம் என்றால் அங்க என்ன நடக்கணும் என்றால் சமனாக கொடுக்கப்பட வேண்டும். எப்படி 3ல ஒன்றை நான் கொடுக்கலும் மௌத்தா போன பிறகு கொடுங்க என்று வசியத் செய்யலாம் பிள்ளைகளுக்கு. அதே மாதிரி மறுபக்கமாக பிள்ளைகளுக்கு நான் கொடுக்க போறேன்றால் சமனாக கொடுக்கணும். ஒரு நாள் நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவனோட வாப்பா பஷீர் ரலியல்லாஹு என்ன செய்யறாரு, ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்கிறாரு. அப்ப அவங்க உம்மா சொல்றாங்க, நீங்க இந்த கிஃப்ட்டுக்கு ரசூலுல்லாஹ்வை சாட்சியாக கொண்டு வாங்க, அப்பதான் நான் இந்த கிஃப்ட்டை நான் ஏற்றுக்கொள்வேன். உம்மா சொல்றாங்க, இந்த பிள்ளைக்கு மட்டும் கிஃப்ட் கொடுத்துக்கிறீங்க, எதுக்கு ரசூலுல்லாஹ் பிரச்சனை இல்லைன்னு சாட்சி சொன்னாங்க தான் நான் ஏற்றுக்கொள்வேன். அப்ப பஷீர் ரலியல்லாஹு மகனை கூட்டிக் கொண்டு ரசூலுல்லாஹ் கிட்ட வாராங்க. வந்து சொல்றாரு, இப்படித்தான் என் மகனுக்கு நான் என்ன செஞ்சேன், இப்படி ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்தேன், இதே மாதிரி உங்களோட எல்லா பிள்ளைகளுக்கும் நீங்க கொடுத்தீங்களா? ரசூல்லா கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, இல்ல நான் கொடுக்கல. ரசூல்லா சொன்னாங்க, இத்தகுல்லாஹ வஅதிலு ஃபீ அவுலாதிக்கும், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் நீதமாக நடந்து கொள்ளுங்கள், நீதமாக நடந்து கொள்ளுங்கள். நான் என்ன இந்த பிள்ளையை மட்டும் தான் கவனிக்கிறேன் என்ற நிலைமை வந்துடக்கூடாது, என்ன மற்ற பிள்ளைகளை கவனிக்கிறல்ல என்ற நிலைமை வந்துடக்கூடாது, என்ன கடைசி பிள்ளையை மட்டும் தான் கவனிக்கிறேன்னு மற்ற பிள்ளைகள் சொல்லிடக்கூடாது. இப்படி பிள்ளைகளுக்கு மத்தியில் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும். அந்த ஹதீஸ்ல நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எங்கட வாப்பா வந்து திருப்பி எடுத்துட்டாரு சதக்காவை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாட்சியாக நிக்கல, திருப்பி எடுத்துக்கொண்டாரு சதக்காவை. அந்த ஹதீஸ்ல அதே மாதிரி அவங்க சொல்றாங்க, இன்னல்லாஹ கத் கஸ்ஸம லிகுல்லி வாரிசின் நஸீபஹு, ஒவ்வொரு அனந்தரக்காரருக்கும் ஒருவருடைய மௌத்துக்கு பின்னால் என்னென்ன போகணும் என்று என்ன செஞ்சிருக்கிறான், அல்லாஹு தஆலா பிரிச்சிருக்கிறான். வலா தஜூசு லிவாரிசின் வசியத்துன், எங்கட அனந்தரம் எடுக்கக்கூடிய ஆட்களுக்கு வசியத் செய்ய முடியாது, நான் ஏற்கனவே சொல்லி காட்டினது போல. அதே மாதிரி வலா தஜூசு வசியத்துன் ஃபி அக்ஸர மினஸ் சுலுஸ், எங்கட சொத்துல 3ல் ஒரு பகுதிக்கு மேல வசியத் சொல்ல இயலாது. நான் மூத்தாகிட்டு போறேன், என் சொத்து 25 கோடி இருக்குது, இதுல 3ல் ஒரு பகுதி எத்தனை வரும், 8 கோடிக்கும் கொஞ்சம் கூட வரும். இந்த கணக்கு தான் எனக்கு என்ன செய்யலாம், ஒரு பள்ளிக்கோ ஒரு ஸ்கூலுக்கோ நான் வசியத்தாக சொல்றதாக இருந்தா சொல்லலாம். 25 கோடியின் தூக்கி மக்களுக்கு கொடுங்கன்னு சொல்ல இயலாது, இது நடக்க முடியாது. அதே மாதிரி எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை தான், பிள்ளைகள் சின்னவர்களாக இருந்தால், சில டைம் ஸ்கூல்ல படிக்கிறவங்களா யூனிவர்சிட்டியில படிக்கிற பிள்ளைகளா இருப்பாங்க, திருமணம் பண்ணாத பிள்ளைகளா இருப்பாங்க. கணவன் மௌத்தாகிட்டார்னு சொன்னா எல்லா சொத்தையும் யாரை சுருட்டி கொள்றது, மனைவி சுருட்டி கொள்றது. இது பிழை, இது சமூகத்துல வளமையாக இருக்கக்கூடியது. வாப்பா மௌத்தாகிட்டார்னா சொத்து ஃபுல்லா உண்மைக்கு வந்துடும். சில நேரம் கணவன்ட உம்மா உசுரோடு இருப்பாங்க, கணவன்ட வாப்பா உசுரோடு இருப்பாங்க, கணவன்ட சகோதரர்கள் சகோதரிகளுக்கு சில நேரம் என்ன செய்யும், இந்த வாரிசுரிமையில் உரிமை இருக்கும். எல்லாத்தையுமே மனைவிக்கு சுருட்டி கொள்றது. மற்றவங்களும் இவங்க சுருட்டி கொண்டாங்களே இது பிழையை என்று உணர்ற அளவுக்கு அவங்களுக்கு என்னது இல்லை, வாரிசுரிமை பற்றிய அறிவும் இல்லை. நானா மௌத்தானா நானோட வயசுக்கு தானே சொத்தெல்லாம் போகும்னு நினைச்சு கொண்டு நிற்கிறோம். இது சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு பிழை. என அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள், அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, எனவே வாரிசுரிமை சம்பந்தமான சட்டங்கள் கட்டாயமாக படிக்கப்பட வேண்டும். நான் இந்த ஹுதுபால வாரிசுரிமை சம்பந்தமான ஒரு சட்டமாவது சொல்லல, இதை படிச்சா என்ன பிரதிபலன், படிக்காட்டி என்ன பிரச்சனை அப்படின்றத மட்டும் தான் சொன்னேன். கட்டாயமாக நாங்கள் படிப்போம், அதற்கான களத்தை அமைப்போம், பள்ளி வாயல்கள் அதற்கான களத்தை அமைத்து தருவார்கள் என்று பார்த்து கொண்டிக்கப்படாது. நாங்க தான் போயிட்டு பள்ளி மௌலவி கிட்ட கேட்கணும், பள்ளி மௌலவியை நாங்க தான் பிரயோசனப்படுத்தணும், எங்களுக்கு இதை படிச்சுட்டாங்க அதை படிச்சுட்டாங்க, நாங்கள் தான் பிரயோசனப்படுத்த வேண்டும். அவர்கள் படித்து தரும் வரைக்கும் இந்த பள்ளியில் ஒரு கிளாஸ் ஒன்று செய்யறாங்கல்ல பாருங்களே, நிர்வாகிகள் அல்ல, நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணணும், எங்களுக்கு இந்த கிளாஸை நீங்க செஞ்சு தாங்க. இந்த மாதிரியான விடயங்கள் எங்களுக்கு கட்டாயம் அமுலுள் வர வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த வாரிசுரிமை சம்பந்தமான சட்டங்களில் குர்ஆன் கூறக்கூடிய எந்த ஒரு விடயத்துக்கும் அப்பால் சென்று சொத்துக்களை அபகரிக்கக்கூடியவர்களை விட்டும் என்னையும் உங்களையும் காப்பாற்றுவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் அம்மா பஅத். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய சொத்து அது பெருமதியானது, அதனுடைய முழு உரிமை அவருக்குத்தான் இருக்கிறது. அதில் அவர் வசியத்தாக கொடுப்பதாக இருந்தாலும் 3ல் 1 தான் கொடுக்கலாம்,
பிள்ளைகளுக்கு கொடுப்பதாக இருந்தாலும் நீதமாக கொடுக்கணும். அந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய சொத்து பாதுகாக்கப்பட வேண்டும். அவர் உயிருடன் இருக்கும் போதும் முழுமையாக அந்த சொத்து யாருக்கும் போயிடக்கூடாது. மௌத்தா போன பொருள் வேணும்னால் எடுத்துக்கோங்க அப்படின்னு இஸ்லாம் சொல்வதற்கான மிக முக்கியமான காரணம், ஒரு மனிதனுடைய உழைப்பு பெருமதியானது, ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது பெருமதியானது, அவருக்கு அவனோட வாப்பா கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய சொத்து பெருமதியானது. இது பாதுகாக்கப்பட வேண்டும், துஷ்பிரயோகம் செய்யப்படக்கூடாது என்பதில் இஸ்லாம் மிக கவனமாக இருக்குது. ஆனாலும் எங்கட சமூகத்துல ஒரு மனிதனுடைய சொத்து துஷ்பிரயோகப்படுத்தப்படக்கூடிய ஒரு முக்கியமான மோசமான வளமை இருக்குது. எங்கட ஊர்கள்ல குறைவாக இருந்தாலும் இலங்கை முஸ்லிம் சமூகத்தை எடுக்கும் போது பரவலாக கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் சீதனம். ஒரு மனிதன் அவர் சம்பாதிக்கிறார் எதுக்காக என்று சொன்னால் அவருக்காக இல்லை, அவருடைய மகள் திருமணம் செய்ய இருக்கிறா, அவருக்கு வீடு கட்டி கொடுக்கணும். தங்கச்சி திருமணம் செய்ய இருக்கிறா, அவருக்கு வீடு கட்டி கொடுக்கணும். இன்னைக்கு நாங்கள் மிடில் ஈஸ்டுக்கு போனோம் என்றால் இலங்கையை சேர்ந்த, இந்தியாவை சேர்ந்த, பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்த மாதிரி சவுத் ஏசியன் கண்ட்ரிஸ் இதை சேர்ந்த வாலிபர்கள் எல்லாம் சம்பாதிக்கிறாங்க. எதுக்குண்டா இன்னொருத்தருக்காக சம்பாதிக்கிறாங்க. எதுக்குண்டா தன்னுடைய படிப்பை வைத்து, தன்னுடைய குடும்ப அந்தஸ்தை வைத்து, தன்னுடைய அழகை வைத்து எவனோ ஒருவன் வரப்போகிறான், வந்து எனக்கு இதுதான் விலை என்று அவனுடைய விலையை அவன் நிர்ணயிக்க போகிறான், அல்லது அவன் உம்மா வாப்பா நிர்ணயிக்க போறாங்க. தாங்க என் மகனுக்கு இதுதான் விலை, என் மகன் டாக்டருக்கு படிச்சிருக்கிறாரு, என் மகனுக்கு வெள்ளவத்தையில் ஒரு ஊடு வேணும், என் மகனுக்கு இன்ஜினியர் படிச்சிருக்கிறாரு, என் மகனுக்கு ஒரு கார் வேணும், மகனுக்கு விலை பேசக்கூடிய உலகத்தில் இருக்கிறோம். ஒரு மனிதன் திருமணம் என்று வரும் போது அவன் உண்மையான ஆணாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. ஒரு பெண் பெருமதியானவள் என்பதற்காக, பெண்ணுடைய கற்பு பெருமதியானது, பெண்ணுடைய வாழ்க்கை பெருமதியானது. உம்மா வாப்போடு இருக்கிற பிள்ளைய நாங்க பிரிச்சு எங்க வீட்டு கூட்டி வந்து புதிய சூழலுக்கு அனுப்ப போறோம். முந்தி அவக்கு இருந்தது அவட ஃப்ரெண்ட்ஸ், இப்ப இருக்க போதே ஏண்ட கூட்டாளிமார்ட மனைவிமார், இப்படி அவங்களுடைய முழுமையான சூழலை நாங்கள் மாற்றப் போகிறோம், முழுமையான கற்பை நாங்கள் ஹலாலாக்கி கொள்ள போகிறோம். இந்த பெண்ணுக்கு உரிமை இருக்குது, நீ எனக்கு இவ்வளவு மகர் தந்தாதான் நான் உன்னை கல்யாணம் முடிப்பேன். நீங்க மத்திய கிழக்கு நாடுகள் இருக்குது, என் மகளை திருமணம் செய்ய வேண்டுமாக இருந்தா நீங்க இவ்வளவு மகர் தந்துட்டு தான் திருமணம் செய்யணும், இல்லாட்டி என் மகளை திருமணம் செய்ய இயலாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு வாலிபர், அவரு பிள்ளைக்கு 1.5 வயசு, அவர் சொல்றாரு, என் மகருக்கு எடுத்த கடனை நான் இன்னும் கொடுத்து முடியல, என் மகருக்கு எடுத்த கடனை நான் இன்னும் கொடுத்து முடியல. ஒரு சுண்ணாவை அமுல்படுத்துவதற்காக கஷ்டப்படக்கூடிய ஒரு சமூகம், இங்க ஒரு அந்நிய மத கலாச்சாரத்தை அமுல்படுத்துவதற்காக பிள்ளைகளுடைய நானாமாரையும் பாப்பாமாரையும் கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு சமூகம். எவ்வளவு கேவலம், எவ்வளவு கேவலம். அவருடைய கற்பையையும் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம், அவருடைய எல்லா விடயங்களையும் நாங்கள் மாற்றுகிறோம். அதே மாதிரி அதற்காக அவரிடம் கைக்கூலி என்றும் எடுத்துக்கொள்கிறோம். மகர் 501 ரூபா, 101 ரூபா, 1001 ரூபா கொடுக்கிறோம், எங்களுக்கு லக்ஸரி கார் வேணும், லக்ஸரி வீடு வேணும். என்ன பழக்கம் இது? சிலாக்கள்கிட்ட எப்படி ஒரு வளமை ஒன்று இருக்கின்றா, நாங்கண்டா கேட்க மாட்டோம், உங்களோட பிள்ளைக்கு நீங்க எதை போடுறீங்களோ போட்டுக்கோங்க. அப்புறம் புரோக்கர் வருவாரு, அவன் கொஞ்சம் எதிர்பார்க்கிறாங்க போல, அதுதான் இழுத்தடிக்கிறாங்கன்னு கூட இவங்க என்ன செய்யற, அடே மகளுக்கு நகை போடணும்னு ரெடி ஆகிறது. இதெல்லாம் பிழை. பள்ளி வாயல்களுக்கும் என் மகளுக்கு கல்யாணம் இருக்குது, நகை போடணும், கல்யாணம் செய்யணும், யாராவது ஹெல்ப் கேட்டு வந்தா கொடுக்க வானம், சொல்லி அனுப்புங்க, இதுதான் இஸ்லாம் என்று சொல்லி அனுப்புங்க. எந்த அளவுக்கு சொன்னால் ஒரு மனிதன் தன்னுடைய திருமணத்தின் போது மகரை கொடுத்து திருமணம் செய்ய கஷ்டமுண்டா, கொஞ்சம் டைம் கேட்டு மகரை கொஞ்சம் கொஞ்சமா கொடுங்க என்ற அளவுக்கு இஸ்லாம் சொல்லுது. மகர் அந்த அளவுக்கு முக்கியம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு ஊருக்கு போறாங்க, எங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச சம்பவம் தான். ஊருக்கு போன இடத்துல அங்க ஒரு பெண்மணிக்கு உதவி செய்யறாங்க. அதுக்கு பின்னால அந்த பெண்மணியில வாப்பா கிட்ட போன டைம், இந்த மனுஷன் ஊரோட்டு ஓடி வந்தவர், கையில எந்த ஒரு சொத்தும் இல்ல, எங்க போற எங்க வாரன்னு தெரியா. இப்படிப்பட்ட மனுஷனுக்கு அந்த வாப்பா சொல்றாரு, நீங்க 8 வருஷம் எனக்கிட்ட வேலை செய்யுங்க, இதுதான் உங்களோட மகர். நீங்க 8 வருஷம் எனக்கிட்ட வேலை செய்யுங்க, இதுதான் உங்களோட மகர். அந்த அளவுக்கு முக்கியமானது. சீதனத்தை பற்றி இந்தியாவுடைய உலமாக்கள் ஒரு பெரிய மாநாட்டில் போய் கேட்கிறாங்க, இப்படித்தான் எங்க ஊர்ல நிறைய பிரச்சனை,
இப்படி சீதனம் கேட்கிறாங்க. பிள்ளைகள் முதிர்கண்ணிகளாக இருக்கிறாங்க, கல்யாணம் முடிக்காம. எத்தனையோ வாலிபர்கள் வெளிநாட்டுல 35-40 வயசு தன்னுடைய தங்கச்சிமாரை முடிச்சு கொடுக்கும் வரைக்கும் திருமணம் முடிக்காம இருக்கிறாங்க. ஆனாலும் அவர்களுடைய இளமை வயசு, அவர்களுக்கு பாலியல் தேவைகள் இருக்குது, அங்க மோசமான வழிகள்ல போறதாக எத்தனையோ கேள்விப்படுறோம், நாங்களும் கேள்விப்படுறோம். இதெல்லாம் பிரச்சனைகள் எல்லாம் முன் வச்சு அவங்க ஃபத்துவா ஒன்று கேட்கிறாங்க. சீதனத்துக்கு ஒரு ஃபத்துவா ஒன்று தாங்க. உலமாக்கள் எல்லோரும் சேர்ந்து கொடுத்த ஃபத்துவா என்ன தெரியுமா? இந்த சீதனம் என்பது அன்னஹாதிஹில் ஆதா ஸய்யிஅத்துன் முன்கரா, இது ஒரு வெறுக்கத்தக்க மோசமான ஒரு பழக்க வழக்கம். வெறுக்கத்தக்க மோசமான ஒரு பழக்க வழக்கம். அவர்கள் சொல்லுகிறார்கள் வபித்அத்துன் கபீஹா. சிலாக்கள் பித்அத்ல பித்ஆ ஹசனா இருக்கு என்று கூட சொல்றார்கள் இருக்குது. நல்ல பித்அத்னா செய்யலும் தானே, அது கூட பிழை. மார்க் அடிப்படையில நல்ல பித்அத் செய்யறதே பிழை. ஆனால் இங்கே உலமாக்கள் பித்அத்துன் கபீஹா, அது ஒரு மோசமான பித்அத் அடையாளப்படுத்துறாங்க. இது ஒரு மோசமான பித்அத் அடையாளப்படுத்துறாங்க. அதே போன்று அந்த உலமாக்கள் சொல்லுகிறார்கள், அந்த உலமாக்களுடைய இஜ்மா இது ஹராம். உலமாக்களுடைய இஜ்மாவில் அவர்கள் சொல்லுகிறார்கள் இது ஹராம், இதை நாங்கள் செய்ய முடியாது. இப்படி நாங்கள் சொத்துக்களை எடுத்தோம் என்றால் ஹராமான முறையில் சொத்துக்களை அனுபவிக்கிறோம். அதனால கட்டாயமாக இந்த பழக்க வழக்கங்கள் எங்கட ஊர்கள்ல இருந்து, எங்கட நாட்டு முஸ்லீம்கள்ட்ட இருந்து இல்லாம போகணும். நான் ஒரு ஆம்புல, நான் தான் மகர் கொடுத்து முடிப்பேன், எனக்கு வரக்கூடிய அந்த மனைவிக்கு எந்த ஒரு வகையிலும் நான் கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு நிலப்பாட்டில் இருக்கணும். அத உலமாக்கள் அந்த ஃபத்துவால தொடர்ல சொல்றாங்க. என்னன்றால், ஒரு பெண்ணுக்கு அவங்களோட வீட்டுல திருமணம் செய்யப்படணும், இந்த ஹோல்ல போயிட்டு நீங்க கல்யாணம் எடுக்கணும், இத்தனை பேர் நாங்க இத்தனை சகன் வருவோம் உங்களோட பெண் வீட்டு சாப்பாடுக்கு, இப்படி ஒருவர் ஷர்த்து போட்டு என்ன செய்யறாரு, பெண் வீட்டு சாப்பாடு நீங்க கொடுக்கணும் என்ற ஒரு மாப்பிள்ளை தரப்பு சொல்லுதென்றால் இதுவும் சீதனம் தான், இதுவும் ஹராம் தான். இப்ப பெண் வீட்டு சாப்பாடு திண்ணேலுமா இயலதான்றது அது வேற, அது வரவேற்கத்தக்கது ஒன்றல்ல. அது திண்ணேலுமா இயலாதான்ற பகுதி ஒன்று இருக்கிறது, கருத்து வேறுபாடுகள் பேசி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் விதந்த பகுதி தெரியுமா? பெண் வீட்டுக்கு கட்டாயப்படுத்துவது, நீங்க கல்யாணம் செஞ்சுதான் ஆகணும், நாங்க இத்தனை சகனுக்கு வருவோம், நாங்க பெரிய பாட்டி, நீங்க அந்த ஹோல்ல தான் கல்யாணம் எடுக்கணும், உங்களோட பிள்ளைய இந்த கடையில உடுப்பு வாங்கித்தான் உடுப்பாட்டணும், இப்படி அவங்களுக்கு கட்டாய செலவுகள் நாங்க வைக்கிறோம் என்றால் இதுவும் இந்த சீதனம் தான், இதுவும் ஹராம் தான். கட்டாயமாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு பகுதி. அதனால அல்லாஹு தஆலா எங்களுக்கு அழகான வழிகாட்டல்களை தாரான். ஒரு மனிதனுடைய சொத்து பெருமதியானது எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபா தினத்துல சொன்னாங்க. இந்த அரஃபாவுடைய நாள் எந்த அளவுக்கு பெருமதியானதோ, எந்த அளவுக்கு மகத்தானதோ, எந்த அளவுக்கு கண்ணியமானதோ, துல்ஹஜ் மாதம் எந்த அளவுக்கு கண்ணியமானதோ, இந்த மக்காவுடைய நகரம் எந்த அளவுக்கு கண்ணியமானதோ, அதே போன்று உங்களுடைய சொத்துக்கள் இன்னொருவரால் என்ன செய்யப்பட முடியாது, மோசமான முறையில் அபகரிக்க முடியாது. அது கண்ணியமானது, இன்னொருவருக்கு ஹராமானது. இதை நாங்கள் கட்டாயமாக வழங்கிக் கொள்வோம். எந்த ஒரு கட்டத்திலையும் சொத்துக்களுக்கு ஆசைப்பட்டு, உலக ஆசைகள் ஆசைப்பட்டு நாங்கள் நிரந்தர நரகத்துக்கு போயிடக்கூடாது. அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் காப்பாற்றுவானாக. இதை வாரிசுரிமை சட்டம், அதே போன்று இந்த சீதனம் தொடர்பான எச்சரிக்கைகள், இதை பின்பற்றக்கூடிய நன்மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்கியருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.